போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை எல்லோரும் பெரும் பரபரப்பா அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் முழுவதும் அதான் பேச்சாகவே இருந்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன்படி இன்னைக்கு தாக்கல் பண்ணாரு. இதுல பெரிய அளவுல நாடு முழுவதும் எல்லோரும் பரபரப்பா பேசப்படுவது ரூபாய் 12 லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. அவங்க சொல்றாங்க, இதை நான் அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நடுத்தர வர்க்கத்தினர் வரி செலுத்துவது கணிசமாக குறையும். அவங்க கையில பணம் இருக்கும். அவங்க இந்த பணத்தை வீட்டு செலவு செய்யலாம், சேமிப்பு செய்யலாம், முதலீடு பண்ணலாம். முதலீடு அதிகரிக்கும் அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல விமர்சனமும் வருது. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே 8வது முறையா இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில 8வது முறையா நிர்மலா சீதாராமன் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான பட்ஜெட் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பு வழக்கம் போல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. உங்க கேள்வியில இருக்கிற மாதிரியே அந்த 12 லட்சம் என்பது காட்சி ஊடகத்துல நாளைக்கு காலையில எழுத்து ஊடகத்துல நீங்க பார்க்கலாம். எல்லாருமே ஹைலைட் பண்ற விஷயம் 12 லட்சம் அந்த இன்கம் டாக்ஸ் லிமிட் என்பது உச்சவரம்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல அந்த அம்மா அந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் போதே முதல் பக்கத்திலே சொல்லியிருப்பாங்க பாருங்க, இந்த நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்கிறது. நம்முடைய பிரதமர் மோடி மீது இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் நம்பகத்தன்மை அதிகரித்திருக்கிறது. நான் அறிவித்திருக்கிற இந்த பட்ஜெட் இந்தியாவை சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. இளைஞர்களினுடைய எதிர்கால வளர்ச்சி, வறுமையை வீழ்த்துதல் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு அறிவிக்கப்படுகின்ற பட்ஜெட் இது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த 5 அம்சங்கள்ல இந்த பட்ஜெட் இருக்குதான்றதை நம்ம அப்புறம் வருவோம். 12 லட்சம் தள்ளுபடி என்பது மத்திய தர வர்க்கத்துல எவ்வளவு பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் என்பதை உடனடியா ஒரு அரை மணி நேரத்துல அந்த அம்மா பட்ஜெட் அறிவிச்ச ஒரு அரை மணி நேரத்துல புள்ளி விவரங்கள் பல ஊடகங்கள்ல வந்துருச்சு. மொத்தம் 139.6 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 440 கோடி மக்கள். இந்த 140 கோடி மக்கள்ல 2.1 கோடி மட்டும்தான் இந்த 12 லட்சம் தள்ளுபடி சமாச்சாரத்திற்கு வருபவர்கள். அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை உத்தரவாதப்படுத்தியவர்கள். ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் அப்படின்னு ஒரு 75,000 இருக்கு. 12.75 12,75,000 கோடி ரூபாயில சலுகை அனுபவிக்க போகின்ற இந்திய மக்கள் எவ்வளவு பேர்? ஆடிட்டருங்க 3 பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஒருத்தர் தெளிவா சொல்லிட்டாரு, 2.1 கோடி, 1.96 கோடி, 1.74 கோடி. இந்த 3 புள்ளி விவரங்கள்ல நீங்க ஆவரேஜா 2 கோடி பேர் வச்சிருங்க. நாம 140 கோடி பேர்ல 2 கோடி பேருக்கு ஒரு அறிவிப்பை வரவழைச்சுட்டு அத ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஒரு பட்ஜெட்ல அறிவிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிதி அமைச்சர் யாருன்னு கேட்டா இவங்க தான். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு சொன்னா, ஒரு 2011-12 காங்கிரஸ் ஆட்சி, பொருளாதார அறிஞர் வெங்கடேஷ் ஆத்ரையா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, 28,500 கோடி ரூபாய், 28,500 ஒரு மாசத்துக்கு 28,500 ரூபாய் இருந்தாதான் நகரத்திலேயோ கிராமத்திலேயோ 2 வேளை 3 வேளை உணவு இல்லை, 2 வேளை உணவு உண்ண முடியும். ஆகவே 26,000 ரூபாய் மாதம் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. 10 ஆண்டு காலமாச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்து. இந்த பட்ஜெட்ல கூட 26,000 ரூபாய் மாதம் என்கின்ற அந்த குறைந்தபட்ச சம்பளத்தை உறுதி செய்யாத பட்ஜெட் இந்த பட்ஜெட். நான் இப்ப சொல்றது இது எனக்கும் ராஜவேலுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல. 140 கோடியில 2 கோடி பேர் போனா 138 கோடி பேர். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிடக்ஷன் தள்ளுபடி அல்லது சலுகை கொடுக்கறதுனால
அந்த பணம் புழக்கத்துக்கு வரும்ன்றார். இப்ப என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணா அது பேங்க்ல போடுவாங்க. வட்டி அதிகமா இருக்கிற ஒரு பேங்க்குக்கு வேணா மாத்திக்குவேன். போஸ்ட் ஆபீஸ்ல வட்டி அதிகம்னா போஸ்ட் ஆபீஸுக்கு போவேன். இன்னொரு பேங்க் அதிகமா கொடுத்தா அந்த பேங்க்கு போவேன். ரொம்ப காசு ஆசையா இருந்தா தனியார் நிறுவனத்துல கொடுத்து ஏமாந்துடுவேன். இதுதான் மத்தியதர வர்க்கத்தினுடைய மனநிலை. நிறைய கேசஸ் நீங்க பார்க்கலாம். ஆனந்த் சீனிவாசன் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்ல இருந்து பருப்பு, கோதுமை, அரிசி, கரும்பு, காய்கறி இந்த சப்ஜெக்டுக்கு 2 ஆண்டுகளில் பல்நோக்கு அபிவிருத்தி மையம் வைப்போம் என்று போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட் சொன்னோம். இப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னா, இன்னும் 3 ஆண்டுகளில் அது நிறைவேறும். உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை மூலமா 138 கோடி மக்கள் வாங்கும் சக்தியை உத்தரவாதப்படுத்த நான் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அதே டாப்ல இருக்கக்கூடிய 5%, 2%, 140 கோடியில 2 கோடி பேருக்கு என்ன பர்சன்டேஜ் பாருங்க. அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்து விட்டு இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொல்லுவதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தி தொழில் வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தி விவசாயத்தினுடைய மேம்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அவங்க பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் வாங்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கார்டு அது ஏற்கனவே 3 லட்சம் அறிவிக்கப்பட்டது. முதல்ல 2 லட்சம், போன பட்ஜெட்ல 3 லட்சம், இப்போ 5 லட்சம். அது சலுகையா? 3 லட்சம் கடன் வாங்கக்கூடிய விவசாயி 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம்னு சொல்றது பேங்க் கொடுக்கிற கடன். மத்திய அரசு விவசாயிக்கு என்ன செய்கிறது? சந்தைப்படுத்துதல் என்கின்ற சட்டத்தின் மூலமாக மொத்த கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட குடோன வாடகைக்கு விடுவதற்கு காட்டிய அக்கறையை விவசாயிகளுடைய வாங்கும் சக்தியை உத்தரவாதப்படுத்துவதற்கு இந்த அரசு செய்திருக்க வேண்டுமா வேண்டாதாமா? அதாவது விவசாயிகளுக்கு மானியம் கூட எதுவும் ஒதுக்கலையா? மானியம் கூட எந்த அறிவிப்பும் இல்லையா? உரத்திற்கு கொடுக்கக்கூடிய மானியம் உயர்த்தல, உணவுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் கொடுக்கல. இந்த பட்ஜெட்ல இந்த அம்மா செய்திருக்கிறது, வடக்கு பகுதியில் உள்ள மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தில் உள்ள 865 மாவட்டங்கள்ல 86 மாவட்டங்களை தேர்வு செய்து 2வது பேஸ்ல ஒரு 34 தேர்வு செய்து மொத்தம் ஒரு 125 மாவட்டங்களுக்கு சிறப்பு சலுகைன்னு கொடுக்குறீங்க. இது விவசாயிகளை பிரிக்கிறதாவாதா? விவசாயிகளுடைய மொத்த கோரிக்கைக்கு அக்கறை காட்டாமல் தரம் பிரித்து நிதி ஒதுக்கீடு செய்வது யாரை ஏமாற்ற? தாமரை சின்னம் இருக்கிறதுனால தாமரை பூவுக்கு சலுகை. பூவுக்கு சலுகை இந்தியா பூரா இல்ல, பீகார்ல மட்டும். பீகார் தேர்தலை ஒட்டி நிதிஷ்குமார் மோடிக்கு சமீபத்துல காலில் பிடிச்சி வணக்கம் வச்சதுனால 5 திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ போன பட்ஜெட்ல மகாராஷ்டிரா சேர்ந்து வருது, அது தேர்தல். அப்போ தேர்தல் வரும்போது அந்த மாநிலத்திற்கு நிதி ஒதுக்குவது எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்பதை மக்கள் வாசகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கனிமொழி நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க, ஜோதிமணி நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க, திருக்குறளை தவிர தமிழ்நாட்டிற்கு ஒன்றுமில்லை. நாம கேட்ட எந்த ஸ்கீமும் இல்லை. அந்த அமைச்சரை கூப்பிட்டுதான் அந்த டங்ஷன் திட்டம் போட்டது இவங்கதான். ரத்து செய்ததற்கு வெக்கம் இல்லாம மாலையை வாங்கி போட்டுக் கொள்கிறார்கள். கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிவிச்சது போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் குறைந்தது 2% அதிகப்படுத்துறேன்னு. போன முறை கல்வியில கொடுத்ததை விட 1600 கோடி ரூபாய் குறைத்து அலாட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. 4 மாசமா தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி கொடுக்கல, சம்பளம் வழங்கப்படல. இந்த முறை 30,000 கோடி ரூபாய் பறிக்கப்பட்டுள்ளது. இப்ப பாருங்க, சமச்சீரான வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறேன்னு நிதி அமைச்சர் சொல்றாங்களே, இது சரியா? குஜராத்ல இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸுக்கு போன வருஷம் கொடுத்த அந்த நிதி தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது அறிவிப்பே அதுல இல்ல. இந்த முறை அந்த கவனம் பீகாருக்கு போயிருக்கு. போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டு
அஸ்ஸாம் தேர்தல் இருந்ததுனால வடகிழக்கு மாநிலங்கள் பக்கம் அறிவிப்பு இருக்கிறது, ஆனால் ஒதுக்கீடு இல்லை. தென்பகுதி மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களை சுத்தமாக இந்த பட்ஜெட் புறக்கணித்து, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டது போல சுதந்திரம் கிடைத்த இந்த 47 75 வருஷம் நடந்து 2024-25 பாக்குறோம், பீகார் மாநிலத்துக்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் வந்திருக்கிறது. இது ஒரு மோசமான அணுகுமுறை என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு அனைத்து கட்சிகளும், சமாஜ்வாடி கட்சி உட்பட வெளிநடப்பை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்ஜெட்ல 12 லட்சம் என்பது 2 கோடிக்கும் கம்மியான ஆட்களுக்கான சலுகை, 138 கோடி மக்கள் வறுமையில் இருப்பதை மீட்பதற்கான ஸ்கீம் இல்லாதது வேதனைக்குரியது. இப்ப நீங்க கடைசியா முடிக்கும் போது ஒரு வரி சொன்னீங்க, வறுமையில் உள்ளவங்களை மீட்கிறதுக்கு இந்த பட்ஜெட் உதவாது அப்படின்னு சொன்னீங்க. நேற்றைய ஜனாதிபதி உரையில மத்திய அரசின் நடவடிக்கைகளால் வறுமையில் இருந்து 25 கோடி பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஜனாதிபதியினுடைய உரையை கேட்ட உடனே எதிர்கட்சிகளுடைய ரெஸ்பான்ஸ், அந்த உரை முடிஞ்ச பின்பு சோனியா காந்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. கடைசியில அவங்க அதை படிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஆமா, அது என்ன மீன்னா, அந்த ஒரு ஒரு கூட்டுக்குழு விவாதத்திற்கு போயிருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம், ஒரு நாடு ஒரு தேர்தல் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்குல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இப்படி டிஸ்பியூட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஜனாதிபதி முதல் குடிமகன் பேசக்கூடாது. ஆனால் அந்த அம்மா பிஜேபியினுடைய அந்த ஆசைக்கு இணங்க அதை அறிவிச்சது தப்பு என்பதுதான் அதுல வந்திருக்கிறது. 23 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டன்னு சொல்ற சமாச்சாரத்தை நம்ம ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு பேட்டியில சொன்னோம். புள்ளி விவரங்களில் இந்த அரசு நடத்திய மோசடி விவரங்கள் தான் அந்த 23 கோடி. அன்னைக்குதான் நம்ம நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி கேட்டாரு, பிடிஎஸ் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணாதீங்க, 80 கோடி மக்களுக்கு அரிசி கோதுமை என்பது விநியோகப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது, சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை உத்தரவாதப்படுத்துங்கள்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிடிஎஸ் சிஸ்டம் பொது விநியோக திட்டத்தை க்ளோஸ் பண்ணல. 80 கோடி பேர் வறுமையில வாடுகின்ற நிழல் நீடிக்கும் போது நான் 23 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டு விட்டேன் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்கும்னு நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டன. ஆகவே நாடாளுமன்றத்தில் அந்த அம்மா அறிவிச்ச உரை என்பது பொய் உரை, தலைமை உரை அல்ல, பொய் உரை. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்திருக்கிறது பாரபட்சமான ஒரு மோசமான பட்ஜெட் என்பதை கோடிட்டு காட்டுகிறது நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்புகள். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல பீகாருக்கு பல அறிவிப்பு வந்திருக்கிறது, ஆனா ஆந்திரா கொடூரமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த நிதி அதிகமா ஒதுக்கப்படல அப்படிங்கிறப்ப 50 நாள் கூட வேலை வழங்க முடியாது. இப்ப ஒதுக்கப்பட்ட நிதியில குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கோடியாக ஒதுக்குனாதான் அந்த வேலையை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க பேசும்பொழுது இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி, அதை கனிமொழி ஜோதிமணிலாம் குறிப்பிட்டபடி திருக்குறள் வாசிச்சாங்கல்ல, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நாக்கி வாழும் குடி. இந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரியாவது இந்த அரசு நடந்துக்குதா, நடக்குமா, எந்த அர்த்தத்துல இந்த குறளை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? நம்மளுக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, எல்லாரும் திருக்குறளை படிக்கிறது. அதுல இந்த திருக்குறளை வேண்டுமென்றே மோடியை திட்டுவதற்கு நிர்மலா சீதாராமன் பயன்படுத்திட்டாங்களான்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த திருக்குறளின் பொருள் என்னன்னா, உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வானத்தில் உள்ள மழையை எதிர்பார்ப்பது வளர்ச்சிக்காக, அதுபோல மன்னனின் கரங்களிலிருந்து சிந்தனையிலிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது மன்னராட்சிக்கு சொன்னதா இருந்தாலும் கிட்டத்தட்ட மன்னர் போல் ஆட்சி செய்யக்கூடிய மோடிக்கு இது பொருத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 உதாரணங்களை பாருங்களேன். அதாவது ஒரு ஆயில் கம்பெனிகள், நீங்க சர்வதேச மார்க்கெட்ல கச்சா எண்ணெயினுடைய விலை மேல ஏறுது, கீழே இறங்குது. உடனடியா என்ன பண்றாங்க, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பேர் நொய்டாவில் இருக்கு, அர்சியா. நொய்டால அந்த கம்பெனி ஒரு ஏஜென்சி எடுத்திருக்கிறான், ரிலையன்ஸினுடைய ஏஜென்சி. அவங்க ரிலையன்ஸ் யாருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஹாப்பி அவர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல பெட்ரோல் டீசல்
காலையில வேலைக்கு போறவங்களுக்கு 3ல இருந்து 5 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி. சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகுறீங்கல்ல வீட்டுக்கு 5 மணில இருந்து 6 மணி, அந்த 5 to 6 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் தள்ளுபடி. ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரத்தை விட இந்த 2 மணி நேரங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரம் நடக்கிறது. ஒரு பெட்ரோல் பண்டி கம்பெனி நம்ம நாட்டுக்கு வந்து ஏஜென்சி எடுத்தவன், அதுவும் ரிலையன்ஸ் போன்ற ஒரு பெரிய கம்பெனில இருந்து நம்ம லாபம் போனாலும் பரவாயில்லை என்ற பார்வை இருக்கிறது. இந்த அரசு அந்த திருக்குறளை கரெக்டா படிச்சிருந்ததுன்னா, பொருள் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஏழை மக்களுக்கு இந்த டீசல் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் உதவி செய்திருந்தால், நம்ம ஏற்கனவே விவாதத்துல சொன்ன மாதிரி அந்த விவசாயிகளுடைய ஆதார விலையை சொல்லி இருந்தால், அவங்க வந்து மார்க்கெட்ல காசு செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணா நாட்டினுடைய எக்கானமி மேல வரும். ஆனா அதற்கு மாறாக டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கறதன் மூலம் அதை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு, நமக்கு என்ன ஆனா என்ன, இந்த குரலை சரியா புரிஞ்சுக்கிட்டா மோடியினுடைய மோசம் புரிந்துவிடும் என்று நம்மள மாதிரி ஆட்கள் இந்த பேட்டியில பேசுறதுக்கு தான் இந்த திருக்குறளை போட்டிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். நல்ல விஷயம் இந்த திருக்குறளை தேர்வு செய்தது. மன்னரை போல் ஒரு திருக்குறளை போடாம பொருந்தாத ஒரு திருக்குறளை சொன்னதுனால நமக்கு பேசுறதுக்கு ஒரு பொருள் கிடைச்சது. இந்த பட்ஜெட்லயே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க பாருங்க, மாநில அரசுக்கு எச்சரிக்கை. மாநில அரசுக்கு எச்சரிக்கை என்னன்னா, கூடிய சீக்கிரம் இந்த பைனான்சியல் இயர்ல பவர் செக்டார்ல நீங்க முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது வட்டி விகிதம் அறிவிக்கப்படும். ஏற்கனவே 1.5 லட்சம் கோடி ஒரு மாநிலத்துக்கு கடன் கொடுக்கலான்னு பவர் செக்டாருக்கு ஒரு ரூல் இருக்கு. நீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலன்னா அந்த நிதியை நான் வேற இடத்துக்கு கொடுத்துருவேன்னு மிரட்டுறாங்க. ஓகே, நீ பவர் செக்டாருக்கு என்ன கொடுத்துருக்க? இவர்கள் பவர் செக்டார் விதமான இதுவும் செய்யல. அவங்க கடைசியா செஞ்சது முர்மு அம்மாவுடைய ஊர்ல அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு கரண்ட் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு மேல மின்சாரத்துல செலவு செய்யல. நிதின் கட்கரி தன்னுடைய கருத்துக்கு கொஞ்சம் விரோதமா பின்னால இருக்காருன்னு உடனே இந்த பட்ஜெட்ல ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு அலாட்மெண்டே கிடையாது. அரசியலில் அருகில் இருந்தால் அலாட்மெண்ட், அரசியல்ல தூரமா இருந்தா பிஜேபியை சேர்ந்தவரா இருந்தாலும் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் என்பது எவ்வளவு ஒரு பாரபட்சமானது, கொடூரமானது என்பதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகள் 17 லட்சம் கோடி ரூபாய் சுருட்டுவதற்கு வங்கிகளினுடைய கணக்குகளில் நிதியமைச்சர் இருட்டடிப்பு செய்திருக்கிறார் குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே பேசணும். சிஐஜி அத வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இப்ப பேசியிருக்கு. நாளைய விவாத பொருளா அது வருது. இன்னொன்னு, ரயில்வே விட்டுட்டீங்களா? ரயில்வேவுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏற்கனவே ரயில்வேக்கு போதிய நிதி ஒதுக்கல, அதனாலதான் விபத்து ஏற்படுது, தண்டவாளங்கள் சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு, ஆள் பற்றாக்குறை இருக்கு, ஆள் எடுக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. பட்ஜெட் அறிவிப்பதற்கு முன்பு அனைத்து மாநில அமைச்சர்களும் புதிய ரயில் திட்டம் சம்பந்தமான கேள்விகள் கேட்கும் போது அவர்கள் கவலைப்பட்டது வந்தே பாரத் மட்டும்தான். ஏற்கனவே இருந்த சில ஸ்கீம்ஸுக்கு பேரை மாற்றி வந்தே பாரத் மட்டும் அறிவிக்கப்பட்டது. இந்த பட்ஜெட்ல முழுமையா ரயில் என்ற வார்த்தையே கிடையாது. விபத்துக்கள் நடந்த போது ரயில்வே துறையை பற்றி மட்டும் பேசினோம். விபத்தினுடைய நிவாரணத்திற்கு பட்ஜெட்ல காசை எதிர்பார்த்தோம். ரயில்வே துறையே ஞாபகத்துக்கு கொண்டு வரவில்லை என்பது வேதனையான விஷயம். சிஐடி சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய விவாதமா தான் வரப்போகுதுன்னு சொல்றீங்க. அது என்ன அந்த குற்றச்சாட்டு? ஏற்கனவே நாடாளுமன்றத்துடைய கணக்கு வழக்குகளை சோசியல் ஆடிட்டிங் பண்ணணும்னு போன பேட்டியில் நம்ம சொன்னோம். இந்த முறை சிஐடி நிறுவனம் எல்லா நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்டையும் பார்த்த மாதிரி நிதி அமைச்சகத்தினுடைய அக்கௌண்ட்டை பார்த்திருக்கிறாங்க. பல பேட்டிகளுக்கு முன்னால நாம சொன்ன மாதிரி வங்கிகளில் செய்யப்பட்ட இருட்டடிப்பு என்பது தனியாக இருக்க, ஒரு 77,000 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளாக 77,000 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளாக வசூல் செய்யப்படாமல் நிதி அமைச்சகம் இருக்கிறது. ஏன் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, 11,08,000 கோடி ரூபாய் 11,08,000 ரூபாய் நமக்கு வரணும். 10,58,000 கோடி 11,56,000 கோடி 10,42,000 கோடி, அதாவது 96.7% மொத்த
கொடுத்த கணக்குல கொடுத்த பணத்துல 97.6% எங்களால வசூல் பண்ண முடியல. எந்த நாட்டுல எஜுகேஷன் லோன் ராஜவேலுவோ பால்கியோ கட்டலன்னா ஏஜென்சி மூலமா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நோட்டீஸ்ல நம்ம பேரை போட்டு இவர்கள் கடன் வாங்கி உள்ளார்கள், வேற வங்கிகளில் கடன் தராதீர்கள் என்று சொல்றாங்க. மினிமம் பேலன்ஸ் மூலமா மிகப்பெரிய வசூல் வேட்டை நடக்கிறதுன்னு நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டுல 97.6% ஆட்களிடம் எங்களால வசூல் பண்ண முடியல என்று நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கு. 13,800 கேள்விகள் நிதி அமைச்சகத்துக்கிட்ட சிஐஜி கேட்டிருக்கான். 9,500 கேள்விகளுக்கு பதிலே சொல்லல. அவை அனைத்தும் எந்த கேட்டகரினா, ஒரு 101 நிறுவனம், பிரபலமான 101 நிறுவனம் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி வசூல் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. 36 பெரும் பணக்காரர்கள் 3,64,000 கோடி, பார்ட்னர்ஷிப் ட்ரஸ்டி மூலமா 16,000 கோடி. இவை அனைத்தும் வசூல் செய்யப்பட முடியாது என்று நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. இது எப்படி சரியாக முடியும்? ஏழை மக்களுக்கு ஒரு அணுகுமுறை, நிதி அமைச்சகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தனி ஆளு இண்டிவிஜுவலா இந்த 12 லட்சம் அந்த வருமான வரி அப்படின்ற அந்த இன்கம் டாக்ஸ் லிமிட் சொல்றதுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷமோ நாம கான்ட்ரிபியூஷன் பண்ணது அதிகம், கார்பரேட் கம்பெனிகள் அரசுக்கு கொடுத்தது கம்மி. இப்பவும் நாம இந்த 12 லட்சம் போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் செலுத்துறவங்க அதிகம். ஆனா 8.5 லட்சம் கோடி ரூபாய் தான் கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். 30% வரி கட்ட வேண்டியவர்கள் 22% வரைக்கும் அவங்களுக்கு சலுகையா கொடுத்த பிறகும் அதிகபட்சமான வரி வசூல் தன்மை நடக்கல. நிறுவனங்களுக்கு சலுகைகள், தள்ளுபடி, வங்கி மூலம் கணக்கு இருட்டடிப்பு. ஆகவே டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டாக பீகார் மாநிலத்தை மட்டுமே கணக்கில் கொண்ட பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்திக்கும்னு பொருளாதார அறிஞர்கள் குற்றம் சாட்டுகிறார். வாங்கும் சக்தி இல்லாம உங்களுக்கு இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக வரும். சேமிப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தால் பஞ்சம் பட்டினி அதிகமாகும் என்று சொல்லக்கூடிய அந்த விவாதங்கள் தான் தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த பட்ஜெட்டை எதிர்த்து அறிவிக்கப்பட்டவைகள் வெற்று வார்த்தைகளாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன. அறிவிக்கப்படாதவை கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகைகளாக வழங்கப்படுகின்றன. ஆகவே முதலாளிகளுக்கான பட்ஜெட்டை ஒரு மக்கள் விரோத பட்ஜெட் என்று தான் நம்மளால சொல்ல முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.